Hi friends, welcome to நம்ம சமையல் அண்ட் ஸ்ரீ வினோ பொட்டிக். இன்னொரு பேரும் வந்து ஆட் ஆகிருக்கு. அது மிஸ்டர் விவசாயின்னு சொல்லிட்டு எனக்கு கெத்தாக இருக்குது. சொல்கிறக்கே வந்து சூப்பராக இருக்குது. காலைல ரொட்டீன் தான். காலைல எழுந்திரிச்சோன்னையும் எல்லாமே செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. மித்தது எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இது வந்து வாஸ்து செடின்னு வச்சுருக்கோம். இதுவும் நல்ல க்ரோத் கொடுக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா வாஸ்து தான். ரெண்டுமே எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு செடி மட்டும் ஓடிடுச்சு. ரொம்ப சேட் ஆகிடுச்சு பார்த்தோன்னையும். அதுக்கு இப்போ எதனால் வந்து காயுது, வேறு ஏதாவது வந்து நம்ம சீட்ஸ் போடலாமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செடி பிளான்ட்லாம் வந்து வளர்க்கும் போது சூப்பராக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்னிங் எந்திரிச்சுமே செடி வளர்த்து அதை எந்திரிச்சு பார்க்குற ஒரு சுகம் சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து செடி கூட பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னுமே க்ரோத் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம பேசுகிறது வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து கேட்கும். நீங்கள் அந்த உணர்ச்சியை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் வந்து இந்த உணர்ச்சியை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, வந்து சீட்டிங்கன்னா எண்ணெய் காய்ச்சி வச்சுருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபுல் பாட்டிலே வந்து முடிய போகுது. கொஞ்சம் மட்டும் வந்து எனக்கு நல்ல க்ரோத் இருந்துச்சு. எனக்கு வந்து ஹெட்டேக் வந்து மெயின்டைன் ஆகுது. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு வந்து இந்த ஆயில் வச்சுட்டு மார்னிங் வந்து வாஷ் பண்ணிக்குவேன். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த எண்ணெய் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, எல்லாமே வந்து ஆயிலெலாம் வந்து நான் போட்டுட்டேன். மார்னிங் எல்லாமே ஆயில் போட்டுட்டு ட்ரெஸ்லாம் வந்து மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு தோட்டத்தில் இருந்து பப்பாளி வந்துருந்துச்சு. கட் பண்ணிக்கலான்னு சொல்லி எடுத்து. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்தது தான். முருங்கைக்காய் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்களும் தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசனுக்கு எல்லாமே போடுங்க, நல்லா வரும். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டு செலவுக்கு அளவாக வந்து நாங்கள் போட்டிருந்தோம், தோட்டத்தில் வந்து போட்டிருந்தோம். அதான் வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். தோட்டத்தில் இருந்து வீட்டுக்கு வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதான் நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் பாருங்கள். எல்லாமே கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வந்திருக்கு. இந்த சீசன்னால் எங்களுக்கு தக்காளி செடியில் வந்து நல்லா எடுக்குது. இப்போது சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் தக்காளி வந்து என்னோடய கையார நடவு வச்சது. அதனாலேயே நம்ம தெரில, கொஞ்சம் நல்லாவே வந்து தக்காளி வருது. நல்லா இருக்க பாருங்கள். இது எல்லாமே வந்து இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸி நடவு. இது வந்து சூப்பராக இருக்கும். எல்லாமே சூப்பராக வந்து இந்த சீசன் பஞ்சமே இல்லை. ரேட் கம்மியானதுனால எல்லாமே தக்காளி வந்து சூப்பராக வந்து எடுக்குது. நல்லா வந்து நம்மளுக்கு நிறையாவே வந்து இருக்குது. இந்த மாதிரி தக்காளி நிறையா இருந்துச்சு அப்படின்னா தொக்கு போட்டு வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி பாருங்கள், தண்ணி வந்து மாற்றி வச்சுக்கலான்னு சொல்லி பார்க்குறக்கே வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது.